நமச்சிவாய. நாம் காஞ்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரத்திலேயே அமைந்திருக்கும் காயாரோகணேஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். காஞ்சிபுரத்திலிருந்து பிள்ளையார் பாளையம் செல்லும் வழியில் 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் காயாரோகணேஸ்வரர். இது ஒரு குருஸ்தலம். குருஸ்தலங்கள் நிறைய இருக்கின்றது. இதுவும் இந்த ஆலயமும் ஒரு முக்கியமான குருஸ்தலமாகும். பைரவி எனும் துறவி இனத்தவர் வழிபட்ட லிங்கபேசம் என்ற லிங்கமும் இங்கு இருக்கின்றது. துர்க்கை சன்னதியும் இருக்கின்றது. இந்த ஆலயத்தில் விசேஷ பிரார்த்தனை என்ன? திருமண யோகம், குழந்தை பாக்கியம் உண்டாக இங்கே பக்தர்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றார்கள். பிரார்த்தனை நிறைவேறியதும் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி தங்கள் நேர்த்திக்கடனை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் பெருமையை பார்ப்போம். இது ஒரு குருஸ்தலம். பிரகஸ்பதியாகிய குரு இந்த ஸ்தலத்தில் சிவனை வழிபட்டு சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றார். தேவகுருவான இவர் காயாரோகணேஸ்வரருக்கு எதிரில் மேற்கு நோக்கி வணங்கிய கோலத்தில் காட்சி தருகின்றார். இவரது கைகள் மார்புக்கு நேராக குவிந்த நிலையில் இருக்கின்றது. குருவின் அருள் இருந்தால் ஒருவரின் வாழ்வில் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இவைகளெல்லாம் உண்டாகும். அவருக்குரிய வியாழக்கிழமையில் இங்கு வந்து வழிபட்டால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கின்றது. காயாரோகண தீர்த்தத்தின் மேற்கு கரையில் யமதர்மனால் நிறுவப்பட்ட லிங்கம் தனிக்கோவிலாக அமைந்திருக்கின்றது. யமதர்ம ஈஸ்வரர் என்று இவர் அழைக்கப்படுகின்றார். நெய் தீபம் ஏற்றி இவரை வழிபட மரண பயம் நீங்கும் என்பது நம்பிக்கை. காஞ்சிபுரம் சங்கர மடத்தின் 13வது பீடாதிபதியான சச்சித் கணேந்திர சரஸ்வதி சுவாமி கிபி 272 இந்த கோவிலில் சிவனோடு ஐக்கியமாகி சித்தி பெற்றார். இதன் காரணமாக காஞ்சி பிரிவர் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமி ஆண்டுதோறும் தவறாமல் இங்கு வழிபடுவதை தன் வழக்கமாக கொண்டிருந்தார். இந்த தலத்தின் வரலாற்றை பார்ப்போம். சிவனை நோக்கி புண்டரீக மகரிஷி தவத்தில் ஆழ்ந்தார். தவத்தை ஏற்ற சிவன் வேண்டிய வரத்தை தருவதாக வாக்களித்தார். மகரிஷி சிவனிடம், ஐயனே, மனிதனின் உயிர் மட்டுமே முக்தி இன்பம், அதாவது பிறவா நிலை பெறுகின்றது. உடலோ மண்ணோடு மண்ணாகி விடுகின்றது. நான் உயிரால் மட்டுமல்ல உடம்போடும் முக்தி பெற விரும்புகின்றேன். தாங்கள் எனக்கு அந்த பாக்கியத்தை அருள வேண்டும் என்று கேட்டார். சிவனும் அவருடைய காயத்தை, அதாவது உடம்பை தன்னோடு தழுவி ஏற்றார். இதனால் காயாரோகணேஸ்வரர் என்ற பெயரும் இவருக்கு வந்தது. காயம் ப்ளஸ் ஆரோகணம் ப்ளஸ் ஈஸ்வரர் என்ற இந்த சொல்லை நாம் பிரித்து சொல்லலாம். காயம் என்றால் உடம்பு, ஆரோகணம் என்றால் தழுவுதல், ஈஸ்வரர் என்றால் சிவன். பக்தனை உடலோடு தழுவிய சிவன் என்பதே சமஸ்கிருதத்தில் காயாரோகணேஸ்வரர் ஆயிற்று. கோவிலுக்கு தெற்கில் காயாரோகண தீர்த்தம் இருக்கின்றது. இதற்கு தாயார் குளம் என்ற பெயரும் இருக்கின்றது. இந்த ஆலயத்தில் சிவராத்திரி, பௌர்ணமி, பிரதோஷம் போன்ற விசேஷ நாட்கள் சிறப்பான வழிபாடுகளோடு அழகிய தரிசனத்தை கொடுக்கின்றார் சிவபெருமான். இப்பேற்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாமல்ல இறைவனிடம் இந்த உரையை தோடு முடிக்கின்றேன். நாளை காஞ்சி மாவட்டத்தில் இருக்கும் வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.